ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தேசிக்க மேங்க தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அப்பா கிப்ஸ் மேங்க வர தேர்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். நான் வழக்கமாக சொல்லி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தினமும் நம்ம வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் கடவுளை போனோம் கைஸ். கருக்குள்ளே போட்டுக்க மாதிரி போன வீடியோ என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி பார்த்துக்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கன் ஷூட் பண்ணியிருப்போம். வந்த புல்லட்டை ஒரு கையில் பிடிச்சிருப்பா. அப்புறம் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது முன்ன இந்த வரை என்னோட ஸ்ட்ரென்த் பேர் தாறுமாற இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சொல்லப்போனால் நான் ஒரு ஜெட் வேக்கில் மூவ் பண்ணுறேன்னு நம்ம ஹீரோவை சொல்கிறான். இதோட போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கன் ஷூட் பண்ணியிருப்பேன். அந்த சத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வர ஓனர் வராங்க பாருங்க. அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா என்ன பாச்சு வீட்டிலேருந்து கன் ஷூட் சட்ட மாதிரி கேட்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த கன் ஷூட் சவுத்து கேட்டுச்சு பாரு. ஒரு ரூம்லேருந்து கேட்டது எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால உங்ககிட்ட வந்து கேட்குறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்குறாங்க பாருங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா உள்ள டேபிள் மேலே கன் இருக்குது. இவங்க பார்த்துட்டா மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏச்சுனுக்குறான். இவங்களும் விட்டா உள்ளே வந்துடுவாங்க. நம்ம மாட்டிப்பா இவங்களை எப்படியாச்சும் இங்கிட்ட போய் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓனர் என்னோட ஏர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிட்டு வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மலிப்பி பேசுகிறான். ஓ இதான் விஷயமாப்பா நான் 1000 ராபடி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பையனா நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று ராபடி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க்கெட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இப்போ முடியாமல் கிடக்கிறாரு. அதோ ஒரு ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ராபடி பண்ணிட்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். எதுக்கு பார்த்துருப்பா இப்போ இருக்கிற காலைன்னா யாரும் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் லேடியை பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கிளம்புறாங்க பாருங்க. ஒரு வழியாக இவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. அந்த கன்று பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறேன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் லேடி சொல்லியிருப்பாங்க இல்லையா பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் ராபடி நடந்திருக்குப்பான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் லேடி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதான் நம்ம ஹீரோ வச்சு பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஹீரோ அப்பா கிப்ஸ் வேர்ல்டு அப்போ சர்வே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தேவைப்படும் இல்லையா. அதான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வச்சுனுக்குறான். ஆல்ரெடி பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ராபடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏச்சுனுக்கு டைமில் டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா மாதிரி வருது. என்னன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போய் நம்ம சப்ளைஸ் நேற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளில மாதிரி பிளான் பண்ணுங்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குல்ல. அதாவது ஜெட் வேக்கில் அவனால் மூவ் பண்ண முடியும். அந்த பவர் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற சப்ளைஸ்னால் நம்ம எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளில பிளான் பண்ணுங்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த சூப்பர் மார்க்கெட்டாக காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் மிஷினில் ஒரு லேடி மாதிரி நின்றுக்கிறாங்க. நம்பீரை பார்த்தீங்கன்னா பச்சை கோயினை மாதிரி அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் மாதிரி என்னக்கிறான் பாருங்க. இக்கன்னு நம்பீரை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ்னு எதுவுமே ஜெட்டு வெகில் கிளம்பிடுறான் பாருங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா எங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியாமல் தூங்கி நிற்கிறாங்க. அந்த லேடி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பில் கவுண்டர் மிஷின் மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மிஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பில்ஸ்னு வெளியே வந்து பாருங்க. இது பார்த்து அந்த லேடி ஷாக் ஆகிறாங்க. இங்கே என்னடா இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறாங்க. அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க உங்கள் வீட்டில் போய் நீங்கள் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பில்லில் லேடி வச்சுட்டு தான் போயிருக்கான். அந்த லேடி ஒன்றும் புரியாமல் பார்த்துனுக்கிற டைமில் வெளியே பார்த்தீங்கன்னா அதாவது வெளியேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் உள்ளே வராங்க பாருங்க. ராபடி பண்ணிட்டுக்காங்க. பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா கன் வேறு இருக்குது. அந்த லேடி பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த மாதிரி நடக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பு என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. ராபடி பண்ணிட்டுக்காக 2 பேர் உள்ளே வந்திருப்பாங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரும் தெரியுமா நாங்கள் ஃபயர் பிள்ளைங்க உங்ககிட்ட இருக்கிற மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கொடுத்துரு இல்லைன்னா ஒன்று கொலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டுனுங்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணி வெளியே காமிக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கன் மாதிரி இருக்குது. அந்த காலை வைக்கிற யாரும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகும் பாருங்க. அப்படியே கட் பண்ணி உள்ளே காமிக்கிறாங்க. உள்ள அந்த ராபரிஸ்லாம் இருப்பாங்களா அவங்க கையில் இருக்கிற கன்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகும் பாருங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறாங்க. அதே டைமில் இங்கே ரொம்ப குளிராக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுனுக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி யோசிச்சுனுக்கிற டைமில் வெளியேந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரும் உள்ளே வரும் பாருங்க. அவனுங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன இருக்குதுங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறாங்க. அந்த மான்ஸ்டரோட நகைல் தான் காமிப்பாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஷாக்காக பார்த்துனுக்குறானுங்க. அப்படியே கட் பண்ணி அந்த மான்ஸ்டர் காமிப்பாங்க பாருங்கள். அந்த மான்ஸ்டர் ரொம்ப விகாரமாக இருக்குது. அல்லுக்கிற ஒரு பச்சை கலர் ஆறு முடி வச்சவங்க பையனை பார்த்தீங்கன்னா ஐயா சாமி இது என்ன வேணாமா மான்ஸ்டர் ஆகிடும் ரொம்ப விகாரமாக இருக்குது. இது என்ன மான்ஸ்டர்னு சொல்லிட்டு என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியும்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். பின்னாடி அந்த ரெட் கலர் தலை வச்சுனுக்குறான். அவங்க பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஷூட் பண்ணிடுவான். அந்த மான்ஸ்டர் மேலே பார்த்தீங்கன்னா புல்லட் போய் வியூவும் பாருங்கள். அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சம்மர் ரேஞ்ச் ஆகுது எவ்வளோ டைரினே என்ன டக் பண்ணுவீங்க உங்களை சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல க்ரீன் கலர் ஒருத்த தலை வச்சுக்கின்னு இருக்காள். அவன் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்கு போகும் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா பைட்டில் ஷூட் பண்ணுறான். இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு தலைமுடி பிடிச்சி இசிங்கும் பாருங்க. இந்த விஷயம் நான் சொல்ல மாட்டேன் கைஸ். இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரி 1-2 விஷயம் சொன்னாலே காப்பி ரைட் கொடுத்துட்றேன் கைஸ். வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ போக மாட்டேறதுனால இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா நான் அவாய்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு லேடி வேலை செய்கிறாங்களா அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. ரெக்கார்ட் பண்ண வீடியோ அப்படியே நெட்டில் போட்டுருவாங்களா. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில்
மில்லியன் வியூஸ்னு பிச்சுன்னு போகும் பாருங்கள். இது 2 பேர் பார்த்து இந்த காலத்து பசங்களுக்குன்னா பொறுப்பே இல்லைப்பா. இப்போ இருக்கிற பசங்கன்னா இப்போ ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அதுனா பார்த்து நம்மளுக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, எல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ண வீடியோ ரியல் வீடியோன்னு சொல்லிட்டு தெரில அந்த மாதிரி இருக்குது. இன்னும் காலத்து பசங்கன்னா ரொம்ப இஷ்டமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. அதே டைமில் அவங்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் மாதிரி ஒன்று வருது. அதாவது கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், அதாவது அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த வார்னிங் மெசேஜில் என்ன போட்டுருக்குன்னா, மக்கள் யாரும் வெளியே வராதுங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. பார்த்தீங்கன்னா சாதாரணமான பனிப்புயல் மாதிரி இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டமிக் மாதிரி இருக்குது, அதாவது அப்பாகலிப்ஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபுட் அண்ட் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டு விட்டு யாரும் வெளியே வராதுங்க. இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணான்னு சொல்லி யோசிச்சுக்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்துக்கும். அது வரைக்கும் நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வீட்டிலே சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட் மெசேஜ் கேட்டிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே என்னடா நடக்குதுன்னு தெரிய சொல்லிட்டு பார்த்துன்னுக்கிறாங்க. ஏன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் நம்ம மாஸ்டர் மாதிரி வந்துருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒன்றும் தெரியல, இந்த கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் அனுப்புறாங்களே சொல்லிட்டு பார்த்துன்னுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோராக காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ஃபுட்டுன்னு எடுத்துருப்பா இல்லையா, அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான் பாருங்க. வந்தோன்னு டோர் எடுத்துருக்கிறான். உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிராக இருக்குது. அதாவது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்னோவாக வரும் பாருங்க. இது பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, நான் சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறேன். ஏன்னா வெளியே பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது தாறுமாறே இருக்குது பாருங்கள். அதாவது அந்த பேண்டமிக் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு, அதாவது அந்த அப்பாகலிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா -5 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர்னா லோ ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரை காமிக்கிறாங்க. சரி, இவங்க யாரும் இல்லை, நம்ம ஹீரோ இருக்கல அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி தான் இவங்க 2 பேரும். நம்ம ஹீரோ இருக்கல அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்ட். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள், அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் மாதிரி சொல்கிறாங்க, கவர்மெண்ட் அனுப்பிச்சு விட்ட மெசேஜ் மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டாட்டர் லேடி தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மேலே தான் கேஸ் இப்பான்ட்டு கேரக்டர் தான் காமிக்கப்படுறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை காமிக்கிறாங்க, செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ரா கேஸ் காமிக்கிறாங்க. நம்ம டான் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தனை போட்டு கும்மா குத்துறான் போல். அவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு நிற்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உங்ககிட்டே வர மாட்டேன், நான் எங்கேயாச்சும் போயிடுறேன்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா நம்ம டான்கிட்ட கெஞ்சி நிற்கிறான். இருந்தாலும் நம்ம டான் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒன்று நான் சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டான் பார்த்தீங்கன்னா செம்ம ரேஞ்சு மாதிரி போகிறான் பாருங்க. அதே டைமில் அவன் ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோன் மாதிரி இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி காமிக்கிறான் பாருங்க. என்னென்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டான் அந்த ப்ளூ கலர் மணின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம டான் பார்த்தீங்கன்னா யார் பிடிச்சாலும் பரவாயில்ல, பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, பையனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடுவான் போல். அந்த மாதிரி தான் நம்ம டான் அந்த மாதிரி இருக்கு சொல்ல அந்த ப்ளூ கலர் மண்டியை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருக்கான் போல். அதான் நம்ம டான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி செம்ம காண்டாகிறாரு. நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கூடாது, ஆனால் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு உனக்கு சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டானும் பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு கத்தி மாதிரி இருக்கிறான் பாருங்க. டக்குன்னு அந்த ப்ளூ கலர் மண்டியில் ஒரு கை பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே வைக்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்குறான். இருந்தாலும் நம்ம டான் கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் அவன் கத்தர சவுண்ட் தான் கேட்குது. இது வரைக்கும் என்கிட்ட 6 சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பார்க்குறான். அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வரல் இருக்குது. அதாவது இந்த ப்ளூ கலர் மண்டியானோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வரல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம டான் என்ன பண்ணுறா பண்ணிருக்கிறான் போல். அங்கே இருக்கிற ஒரு அல்ல கையை பார்த்தீங்கன்னா இந்த பாடியை என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம டானுக்கிட்ட. நம்ம டானு பார்த்தீங்கன்னா அந்த பாடியை பாயில் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம டானு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த 2 அல்ல கை பார்த்தீங்கன்னா அந்த பாடியை தூக்கின்னு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரானுங்க பாருங்கள். இந்த வெளிநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வீட்டுக்குள்ளே ஹீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் மாதிரி, அதாவது ஒரு பிளேஸ் மாதிரி செட் பண்ணி ஹீட்டர் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீட்டருக்குள்ள, அதாவது அந்த ஹீட்டருக்குள்ள ஒரு மனுஷன் தப்பி வீணாலும் அந்த மனுஷன் ஒரு எலும்பு சாம்பலை கூட கிடைக்காது. ஏன்னா அந்த அவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 அழகை பார்த்தீங்கன்னா பேசினே வந்துனுங்கிறானுங்க. அங்கே இருக்கிற அழகைங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பாடியை தூக்கி ஹீட்டருக்குள்ளே போடுறானுங்க. போட்டோன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு அழகை எட்டி பார்க்குறான் பாருங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவன் கடந்த மரணம் போய் தெரியும் பாருங்க. டக்குன்னு அந்த ஹீட்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது. அந்த அழகை பார்த்தீங்கன்னா பறந்து போய் விடான். என்னாச்சு மச்சான்னு சொல்லிட்டு ஒரு அழகை பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு வரான் பாருங்க. அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்படி உருவம் மாதிரி நைலில் காமிக்கிறாங்க பாருங்க. 2 பேரும் பயப்படுறானுங்க. இந்த இடத்துல இந்த சீன் கண்டு பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவராக காமிக்கிறாங்க. எப்போ முடிஞ்சிச்சுல சாமி, எவ்வளோ நேரம் ஆகுது, இது ரெடி பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஆகுமான்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ ரெண்டா தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுருக்கிறான். சேவ் பண்ணிட்டுக்காக ஃபுட் அண்ட் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா சில வருஷத்துக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்காரு, அவர் எடுத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையரை ரெடி பண்ணியிருக்கான்.
அது மட்டும் இல்லை, இந்த அப்பாக்கு சப்போஸ் சர்வ் பண்ணுறதுக்கு கேன் ஃபுட்டு மட்டும் பட்டாரு. இந்த வெஜிடபிள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வேறு வேணும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஃபார்மிங் வேறு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பண்ணின்னுக்கிறான். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இருந்தாலும் சில ஐட்டம்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது. அதுவும் நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுவும் ரெடி பண்ணிட்டு தயார் ஆகிறான் பாருங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே யாரும் டோர் தட்டுற சத்தம் கேட்குது. இந்த டைமில் யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் டோர் திறக்கிறான் பாருங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த 2 செக்யூரிட்டி தான் வந்திருக்காங்க. அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வார்னிங் பண்ணாங்க. அதாவது இந்த கவர்மெண்ட் அனுப்பிச்சு விட்டாங்களா வார்னிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்காக போய் சொல்லினுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லினுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லினுக்கிறான். அதே டைமில் அந்த 2 செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா இன்னும் ஒட்டுமொத்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஈட்டி செஞ்சிட்டாங்கல்ல, அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிருக்குப்பா. யார் பிளாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அது தானாகவே பிளாஸ்ட் ஆன மாதிரி இதுக்கான இருந்தாலும் அது இல்லை சீக்கிரம் பிளாஸ்ட் ஆகாதுப்பா. அது பிளாஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகனா எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு அது ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஆனால் அந்த ஹீட்டர் பிளாஸ்ட் ஆகிருக்கு. அது எப்படி பிளாஸ்ட் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனு சொல்கிறாரு. இது எங்களுக்கு அது சஸ்பீஷியராக இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் வேறு இது அப்பா கிப்ஸ்ன்றாங்க. இது எப்படி சர்வ் பண்ண மாதிரி தெரியலப்பா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர்னா லோ ஆகினுக்குது. இந்த ஹீட்டர் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு மாதத்துல செத்துருவாங்க. இந்த ஹீட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வர எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு அப்படியே எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஹீட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 3-4 லட்சம் ஆகும். இந்த ஹீட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஆளுங்க வர வைக்கணும். ஆனால் ஆளுங்க இப்போ வர மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சொன்னால யாரும் இப்போ வெளியே போகிறது இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணி தெரியாமல் நாங்கள் ஏச்சுனுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அதாவது அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை நம்ம வீடு கிட்ட சொல்லுங்கிறாரு. இது கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டு. ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஹீட்டர்னா பிளாஸ்ட் ஆகிருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறமா பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா சில மாதம் தான் இந்த கோல்டு டெம்பரேச்சர்லாம் லோ ஆயிருக்கும். அதுக்கு எடுத்துட்டு நார்மல் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிருப்பானா. போக போக டெம்பரேச்சர்னா ரொம்ப லோ ஆயிருக்கும் சொல்ல போனால். இப்போ நம்ம ஹீரோ இருக்குல்ல இந்த டைமில் பார்த்தீங்கன்னா -5 டிகிரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னா லோ ஆயிருக்கு. இன்னும் 10 நாள் போச்சுன்னா 10 டிகிரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னா லோவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதனால நம்ம ஹீரோ என்ன பிளான் போட ஆரம்பிக்கிறானே, ஹீட்டர் எப்படியாச்சும் இப்பயே ரெடி பண்ணி ஆகணும்னா இது அப்புறமா ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னா ரொம்ப லோவாக இருக்கும். அந்த டைமில் ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் ரெடியே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது எக்யூப்மெண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ரெடி பண்ண முடியாத நிலைமையில் அந்த ஹீட்டர் இருக்கும். அதனால் இப்படியே ரெடி பண்ணிடலாம். இது மட்டும் நம்ம இப்போயே ரெடி பண்ணிட்டோன்னா சில மாதங்களுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்னால் அப்படியே சேஃபாக வச்சுனுக்கணும். அதாவது அவனோட எலக்ட்ரிசிட்டி அவனோட ஹீட்டர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் அப்படியே சேஃபாக வச்சுனுக்கணும். இந்த ஹீட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிளான் போட ஆரம்பிக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டரை நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.